சேட்டன் இன்வெஸ்டர் சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. விபுல் இன்வெஸ்டர் சம் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் ரேட், இதுதான் க்ளூவிங். சேம் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் annum. If at the end of 3 years, we will get 720 more interest than Sedan. Then find the rate of interest per annum in percentage. So சேதன் வந்து என்னன்னா 5400 முதலீடு செய்கிறார். அதே மாதிரி விபுலும் வந்து முதலீடு செய்கிறார். ஒரே எளிய வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளின் முடிவில் விபுல் யாரோட சேத்தனை விட 720 அதிக வட்டியை பெறுகிறார் என்றால் வருடாந்திர வட்டி விகிதம் சதவீதத்தில் எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க. பேசிக் ஃபார்முலா நம்ம பார்க்க டிஃபரன்ஸ் பார்க்கணும் ரேட்டா. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் என்பது அந்த 720 தான் வந்து டிஃபரன்ஸ். அது ஏன் டிஃபரன்ஸ் எடுக்கணும்னா சேட்டன் விபுல் சேட்டனை விட அதிகமா வாங்கினதுனால அதுதான் வந்து அவங்களுக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். ரைட்டு. இப்போ என்ன இருக்கும்? இப்போ அமௌண்ட் பிரின்சிபல் அசல்ல நம்மளுக்கு என்ன பார்க்கணும்னா இது பார்க்கணும்ல, டிஃபரன்ஸ் பார்க்கணும்ல. இங்க 10,200, இங்க என்ன இருக்கு 5,400. இப்போ ரெண்டையும் கழிச்சுனா 10,200ல 5,400 போச்சுன்னா 4,800 அப்படின்னு வரும். 4,800 வரும். ஓகே, பிரின்சிபல் இருந்தாச்சு. இப்போ நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் 6 வரும். இவ்வளோ போய் என்ன இருக்கும் 100 இருக்கும். இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ போட்டோம். நம்மளுக்கு 6 தான் வேணா என்ன பண்ணுவோம் 720 இருக்கட்டும். கீழே என்ன வரும் அப்படின்னா 48 இன்ட்டு 3 அப்படின்னு வரும். இப்போ இதை அடிங்களேன் 1 3 3 23 6ன்னு வரும். மிச்சம் 1 வரும். 12 3 12 240ன்னு வருமா? 48 240 அடிச்சுன்னு வச்சுக்கலாம். அதாவது 48 இன்ட்டு 5 போட்டுன்னு வச்சுக்கலாம். என்னஞ்சா 40 4 20 24 240. அப்ப என்ன வரும் அடிச்சுன்னா 6ஓடது வேல்யூ 5 அப்படின்னு வரும். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 5% தான் வந்து கரெக்டானது. தெரிஞ்சுக்கங்க, இந்த பேட்டர்ன் பிடிக்கணும். பேட்டர்ன்ல நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணிடுவீங்க.